யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. கார்த்திக்கு லீவு தானே, ஆளை காணோம். பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். ஆனா இன்னும் பிள்ளையை காணோம். எப்படியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யார் கூடயாவது சேர்ந்து தான் போயிருப்பான். அவன் வந்துருப்பா, விடுங்க. ஏக்கா லட்சுமி அக்கா. அட வா நெடுமாறி, வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு இப்படி ஓடியார? ஏக்கா உங்க பொண்ணு ஒரு பையன் கூட கோயில்ல கல்யாண கோலத்துல நிக்குதுக்கா. என்னம்மா சொல்ற? என் தலையில இடையே இறக்குறியே. ஏய் நெடுமாறி, உனக்கு விளையாடுறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா? என் பொண்ணெல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். நீ வேற யாரையும் பார்த்துட்டு வந்துட்டு வளராத. கண்ணாடி போட்டுமா கண்ணு தெரியல? ஏக்கா நான் சத்தியமா தான் சொல்றேன், அது உங்க பொண்ணுதான். இவனும் அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்கான். கோயில்ல போனவங்க எல்லாரும் பார்த்து சொன்னாங்க. என்னாலயே நம்ப முடியல. அதான் ஒரு எட்டு கோயில்ல போய் பார்த்துட்டு வந்துருவோன்னு போனேன். உங்க பொண்ணுதான் மாலையும் கழுத்துமா நிக்குது. போய் என்னன்னு பாருங்க. ஏய், இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசினா அரைஞ்சு பல்லக்கெல்லாம் கட்டிடுவேன். அக்கா என் பல்ல கழட்டுறதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். நீங்க முதல்ல வாங்க. அங்க நிக்கிறது உங்க பொண்ணுதான். வரண்டி வரேன். அங்க வந்து பாப்பேன். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது. என் பொண்ணெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏங்க வாங்குங்க. என்னம்மா இவ இப்படி சொல்றா? ஒருவேளை அது நம்ம ஆர்த்தியா இருந்தா என்ன பண்றது? ஏங்க, இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. நிச்சயமா அது நம்ம ஆர்த்தியா இருக்காது. இவ வேற யாரையும் பார்த்துட்டு வந்துதான் இப்படிலாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. அடியே, இப்ப கோயிலுக்கு போய் பாப்பேன். அது மட்டும் என் ஆர்த்தியா இல்ல, நீ தொலைஞ்சன்னு நினைச்சுக்கோ. இதுதானே நடந்துச்சு. சாரிண்ணே. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. நீ என்ன கதை சொன்னாலும் என் மனசு இதை ஏத்துக்க போறதில்ல. கொஞ்சமாவது அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? ஏற்கனவே நான் மகாவை காதலிக்கிறனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனையை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்னோட பிரச்சனையாலேயே உன்னோட வாழ்க்கையும் நாசமாயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அண்ணே சாரிண்ணே. டேய், இவதான் சின்ன பொண்ணு. ஏதோ விவரம் புரியாம உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசியிருக்கா. நீயாவது இவளுக்கு பொய்ய வச்சிருக்கலாம்ல. இப்படி இவ கழுத்துல தாலியை கட்டி வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியே. டே மச்சான், என்னடா பேசுற நீ? இவன் உன்னோட கோவம் நியாயமானதான். ஆனா என்ன என்ன பண்ண சொல்ற? இவ கழுத்துல நான் தாலி கட்டலைனா என்னை கட்டாயப்படுத்தி மகா கழுத்துல தாலி கட்ட வச்சிருப்பாங்க. மகா என்னடானா என் கழுத்துல மட்டும் நீ தாலி கட்டினா நான் பொணமாயிருவேன்னு சொல்றா. என்ன இந்த இடத்துல வேற என்னடா பண்ண சொல்ற? இது வரைக்கும் என் அம்மாவை எதிர்த்து நான் எதுவுமே பேசினதில்ல யுவன். ஆனா முறையா அவங்களை எதிர்த்து இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த இடத்துல ஆர்த்தி இல்லைன்னா இந்நேரம் இங்க மகா நின்றுட்டு இருந்திருப்பா. ஏன்னா என் அம்மாவை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாது யுவன். என்னோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ யுவன். வேற வழியே இல்லாம தான் ஆர்த்தி கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். யுவன், நடந்தது நடந்துருச்சு. இதோட விட்டுருங்க. நீங்க இப்படி கோவப்படுறனால ஏதாவது மாற போதா சொல்லுங்க. நிறுத்தடி. இங்க உன் அட்வைஸ் எவனும் கேட்கல. ஏண்டி, உன்னால இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னா என்னை எதுக்கு காதலிச்ச? எதுக்கு எடுத்தாலும் செத்துருப்பேன் சொல்லி சொல்லியே இருக்கிறவங்கள தான் சாகடிச்சிட்டு இருக்க. உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உன்னை ஏமாத்தி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு பேசியிருந்தாலே இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இப்போ உன்னால என் தங்கச்சி வாழ்க்கை தான் கேள்விக்குறியா நிக்குது. சாரிங்க, என்னால எதுவும் பண்ண முடியல. எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது. உனக்கு அழுகிறது தவிர வேற என்ன தெரியும்? இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனா இங்க நடக்கிறதே வேற. அண்ணே, மகாக்கா மேலதான் எந்த தப்பும் இல்லையே. நான் தான் சொல்றேன்ல, எல்லா தப்பும் என்னோடதுதான். என் பையன் இது வரைக்கும் என் பேச்ச மீறினதே இல்ல. எல்லாம் இவளாலதான். வெறும் சூழ்நிலைக்காக தான் உன் தங்கச்சி கழுத்துல என் பையன் தாலி கட்டியிருக்கான். அதனால உன் தங்கச்சிய உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிரு. டேய் வாடா. மா, வெறும் சூழ்நிலைக்காக மட்டும் அவ கழுத்துல நான் தாலி கட்டல. அவளும் என்ன விரும்புறா, நானும் அவளை விரும்புறேன். டேய் போய் சொல்லாதடா. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். அவதான் உன்கிட்ட வந்து அழுது நடிச்சிருக்கா. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை பத்தி தெரியாது. நல்ல பெரிய இடமா பார்த்து வளைச்சு போடுறதுக்குன்னே அலைவாளுக. நீ அதுக்கெல்லாம் ஏமாறாத. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவ கழுத்துல நீ தாலி கட்டிட்ட. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மா நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி வா. மா, நான் தான் அவளை விரும்புறேன்னு சொல்றேன்ல. அப்படிலாம் உங்க கூட தனியா கிளம்பி வர முடியாது. நான் வந்தா ஆர்த்தி கூட தான் வருவேன். ஆர்த்தி, எடி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி மாறி கழுத்து மாணிக்கிற. இப்படி குடும்ப மானத்தை மொத்தமா சந்தி சிரிக்க வச்சிட்டியே. என்ன மன்னிச்சிருமா. ஏடி, கல்யாணம் பண்ற வயசா உனக்கு? இப்பதான் பிள்ளை ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேர்ந்திருக்க. அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சா என்ன? இப்படி திடுதிப்புன்னு கல்யாணத்தை பண்ணி என் நெஞ்சில நெருப்படி போட்டுட்டியே. சாரிமா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஆண்டி, ஆர்த்தி மேல எந்த தப்புமே இல்ல. எல்லா தப்பும் என்னோடதுதான். என் அப்பா அம்மா என்னை ஏமாத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் ஆர்த்தி இப்படி பண்ணிட்டா. ஏண்டி,
தடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு வழியே தெரியலையா? இப்படியே பண்ணி வைப்ப? நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா, மன்னிச்சிரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நம்ம போட்ட பிளான்லாம் இப்படி புஸ்வானமா போயிருச்சே. நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடந்திருக்கு. ஏங்க, ஆனா இது இப்படியே விட்டுறக்கூடாது. இப்ப பாருங்க என் ஆட்டத்தை. எப்பா எப்பா எப்பா, என்ன நடிப்பு! பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் நல்லா ஆட்டுறீங்க. என் பொண்ணுக்கு பார்த்த பணக்கார மாப்பிளைய இவ மக தட்டி பறிச்சுக்குவாளாம். உடனே இவங்க அம்மாக்காரி எதுவுமே தெரியாத மாதிரி வந்து அழுது நடிச்சு சீன் போடுவாளாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏமா, நீங்க நம்புங்க நம்பாம போங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல. நானே என் பொண்ணு இப்படி என்னை ஏமாத்திட்டாளேங்கிற வருத்தத்துல இருக்கேன். நீங்க வேற மேலும் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாதீங்க. யார் எண்ணெய் ஊத்துறா? நீங்க தான். மொத்தமா என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. என் பொண்ணுக்கு பார்த்த பணக்கார மாப்பிளைய குடும்பமா சேர்ந்து வளைச்சு போட்டுட்டீங்கல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த விஷயமே இப்பதான் எனக்கு தெரியும். உங்க பொண்ணுதான் தெள்ள தெளிவா சொல்றாளே, நான் அவரை விரும்புறேன்னு. உங்ககிட்ட சொல்லாமையா பண்ணிருப்பா? அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். குடும்பமா சேர்ந்து வந்து நீங்க நாடகம் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆத்தியாடி, உன்னை பெத்ததுக்கு என்னென்ன பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு பாரு. நீ என் வயித்துல பிறந்தது உண்மையா இருந்தா ஒழுங்கா தாலியை கழட்டி விட்டு வா. சூழ்நிலைக்காக நடந்த கல்யாணம் தானே, தாலியை தூக்கி போட்டுட்டு வாடி. அப்பவாவது அவங்களுக்கு புரியட்டும், நம்ம பணத்து கலையிற கூட்டம் இல்லைன்னு அவங்களுக்கு புரியட்டும். என்ன மன்னிச்சிருமா, என்னால முடியாது. அண்ணே, அம்மா கிட்ட சொல்லுங்க, என்னால முடியாது. அம்மா சொன்ன மாதிரி தாலியை கழட்டி கொடுத்துட்டு வா. அப்படி இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கே தெரியும். நம்ம குடும்பம் ஒன்றும் காதலுக்கு எதிரி கிடையாது. ஆனா இது சூழ்நிலையால நடந்த கல்யாணம். இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் நீ அங்க போனீனா நிச்சயமா உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்க உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. ஆர்த்தி, அண்ணனும் அம்மாவும் சொல்றாங்கல்ல, சொல்ற பேச்ச கேளுமா. எங்க கூட கிளம்பி வந்துரு. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. அவசரப்பட்டு நடந்திருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க வரலப்பா, ப்ளீஸ். ஏங்க, பிடிவாதத்தை பாத்தீங்களா? இவன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நமக்கு ஒரு திருப்பி சீட்டு கிடைச்சிருக்குங்க. என்ன சொல்ற? எனக்கு புரியல. உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் சாந்தி, அவங்க தாலியை கட்டி கூட்டிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? கூட்டிட்டு போனா ரொம்ப சந்தோஷம் தான். என் பையன் தப்பிச்சான்னு நினைச்சுப்பேன். லூசானி, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல? உன்னை இப்படி அசிங்கப்படுத்திருக்கா, அவள் நீ சும்மா விட போறியா? தாலியை கட்டி அவளை அனுப்பி வச்சா கூட கொஞ்ச நாள் அழுதுட்டு அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அவளை உன் வீட்டு மருமகளாக்கி மாமியார்னா யாரும் நீ காட்டு. தினம் தினம் நீ கொடுக்குற டார்ச் எல்லாம் எதுக்குடா கல்யாணம் பண்ணணும்னு அவளை யோசிக்கணும். அதுக்காக அவளை என் வீட்டு மருமகளா எதுக்கு சொல்றீங்களா? ஒருபோது நடக்காது. ஏய், அவளை ஒண்ணு உன் மருமகளாக்கி அழகு பார்க்க சொல்லல, மாமியாரோட பவரை காட்டுன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு நீ அவளை விட்டுட்டா பழி வாங்குறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸே கிடைக்காது. உன் பையனுக்கு வேற அந்த பொண்ணு மேல விருப்பம் இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் திரும்ப திரும்ப போய் அங்கேதான் விழுவான். மொத்தமா உன்னை உதறி தள்ளிட்டு போயிட்டானா அன்னைக்கு என்ன பண்ணுவ? நீ சொல்றதும் சரிதான் ராஜேஸ்வரி, நான் அவளை பாத்துக்கிறேன். ஏய், நாங்க சொல்றது உன் காதுல விழல. தயவு செஞ்சு எங்க கூட வந்துடுடி. என்ன குடும்பமா சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இவ போயிட்டா அப்ப என் பையனோட வாழ்க்கை? கோயிலுக்கு வந்தவங்க நிறைய பேர் இவங்களை பார்த்துருப்பாங்க. நாளை பின்ன விஷயம் வெளியே வந்தா அது எனக்கு தான் அசிங்கம். நீங்க பாட்டுக்கு கல்யாணமும் பண்ணுவீங்க, தாலி கட்டி நீங்களே உங்க பொண்ணை இழுத்துட்டும் போவீங்களா? எதுக்கு? என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தவா? ஹலோ, அசிங்கம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். கொஞ்சம் வாய் அடக்கியே பேசுங்க. டேய், வாய் அடக்கி பேசணுமா? ஒரு பொண்ணு ஒழுங்கா வளர்க்க துப்புல்ல, நீங்களாம் என்ன பேச வந்துட்டீங்க? டேய் ராஜேஷ், அவளை கூட்டிட்டு கார்ல வந்து ஏறு, கிளம்பலாம். இவளை என் வீட்டு மருமகளை ஏத்துக்க நான் ரெடி. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க கூட கிளம்பி வா. அவளை நான் கல்யாணம் பண்ணனால அவங்க குடும்பத்துக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் அநியாயம். டேய், என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன். அவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரதா இருந்தா அந்த குடும்பமும் வேண்டான்னு சொல்லி உதறிட்டு தான் வரணும். இதுதான் என்னோட முடிவு. நான் கார்ல உட்காந்துருக்கேன், நீ வரதா இருந்தாவா, இல்லைன்னா அப்படியே போய் தொலை. அடியே, அதான் நினைச்சதை நடத்திட்டல, நீ மட்டும் எனக்கு நிக்கிற? வா. எல்லாம் ஒன்னாலதான் இங்க நடந்த பிரச்சனை. அவ்வளவுக்கும் நீங்க ரெண்டு பேர் தான் காரணம். தேவைதாண்டி, இதெல்லாம் எங்களுக்கு தேவைதான். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு எல்லாம் பண்ணல, எங்களுக்கு எல்லாமே தேவைதான். இப்ப வர போறியா இல்லையா? நான் வர முடியாது, நீ போ. என்னமோ பண்ணி தொலை, அதான் கல்யாணம் எல்லாம் ஆயி போச்சுல, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். நாங்க முன்னாடி போறோம், நீ வந்து சேரு. மன்னிச்சிருங்கம்மா, நான் வரேன். இங்க இருந்து நீ ஒரு அடி எடுத்து வச்ச நம்ம குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஈவன்
என்ன பேசுறீங்க நீங்க? லூசு மாதிரி முடிவெடுக்காதீங்க. பாவம் ஆர்த்தி, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ஏய், எங்க குடும்பத்து விஷயத்துல நீ தலையிடாத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன்னை பார்க்க எனக்கு எரிச்சலா வருது. உங்க அப்பா அம்மாவை எதிர்த்து நீ பேசியிருந்தாலே போதும். என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்காது. எங்க இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நான் எதுவுமே பண்ணல யுவன். இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. யுவன், உங்க வேதனை எனக்கு புரியுது. அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இப்போ நான் ஆர்த்தி இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். அண்ணே, சாரிண்ணே. சாரிண்ணே. இங்க இருந்து நீ போனீனா நம்ம குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ தாராளமா போகலாம். இதுக்கப்புறம் நான் உன்னை தடுக்க போறது இல்ல. கிளம்பு. அண்ணே, ப்ளீஸ்ண்ணே, அப்படிலாம் சொல்லாத. அம்மா, அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. யுவன், இதுக்கு மேலேயும் என்னத்தப்பா பேசிக்கிட்டு? அவ போகட்டும். வாப்பா போலாம். அம்மா, அம்மா. இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ தயங்குறல்ல. எப்படியோ போ. எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பொண்ணு இருந்தா அவ செத்துட்டான்னு நினைச்சுக்கிறோம். யுவன், வாப்பா. யுவன், சாரிங்க. இவங்க ரெண்டு பேரையும் நீங்களாவது மன்னிச்சிருங்க. பாவம் இவங்க ரெண்டு பேரும். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத. எங்க பேச்ச கேட்காம நீ அவன் கூட போறல. அண்ணே, நல்லா இரு. வருத்தப்படாத. சாரிடா. எல்லா பிரச்சனையும் என்னாலதான். இல்லக்கா, இதுல தப்பு உங்க மேல இல்ல. நான் தான் இவரை விரும்பினேன். ராஜேஷ், அவளை நல்லபடியா பாத்துக்கோ. அவங்க சொல்லியும் அவ ஒன்ன நம்பி வரேனா, இனிமே அவளை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. ஏதோ கோவத்துல இவன் பேசிட்டு போறான். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அவனோட கோவம் நியாயமானதானே? இப்பதான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கா. யாரா இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. கல்யாணம் பண்ற வயசு கூட இல்ல. நானும் அவசரப்பட்டிருக்க கூடாது. சரி, முடிஞ்சதை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. நீ அவளை பத்திரமா பாத்துக்கோ. ஆர்த்தி, உனக்கு நான் இருக்கேன். அங்க என்ன நடந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? இவங்க கோவம்லாம் தணிஞ்சதும் உன்னை நிச்சயமா ஏத்துப்பாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ம், சரிக்கா. சரி ராஜேஷ், நீ கூட்டிட்டு போ. பார்த்து, சின்ன பொண்ணு, அவளை கவனமா பாத்துக்கோ. எப்படி உள்ள வர்றது? ஏன் நடந்து வர முடியல என்ன? நான் வேணா தூக்கிட்டு போட்டுமா? தியா, நடக்க முடியலன்னா சொல்லு. என் குழந்தைனார் உன்னை அலைக்க அல்வா மாதிரி தூக்கிக்குவாரு. ஆமா, நீங்க அவருக்கு அண்ணியா இல்ல என்ன மாமியான்னு கேட்க வரியா? சேச்சே, அப்படிலாம் நான் சொல்லுவேனாக்கா. நீ எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணிக்கோ. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சோ, முடியல. நான் எப்படி உள்ள வர்றது? அங்கிளும் ஆன்ட்டியும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? திடுதிப்புன்னு ஒரு பொண்ணை நீங்க கூட்டிட்டு வந்தா உங்களை அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? ஓ, நீ அத பத்தி யோசிக்கிறியா? கூட்டிட்டு வர சொன்னதே அவங்கதான். அப்படியா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்ல. அது எப்படி? ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. நீ அங்க எதுக்கு தனியா கஷ்டப்படணும்னு சொல்லிதான் நீங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு சங்கடமா இருக்கு. நான் திரும்பவும் என் ஹாஸ்டலுக்கே போறேன். என்னது? திரும்பவும் ஹாஸ்டலுக்கு போறியா? அதுக்கு உன்னை இல்லாத கதையெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்தோம். நீ திரும்பி போனா போய்க்கோ. ஆனா அந்த அம்மா உன்னை இருக்க விடாது. ஒருவேளை அப்படி இருக்க விட்டுச்சுனாவே நான் திரும்பவும் இன்னொரு போய் சொல்லுவேன். அக்கா, இதெல்லாம் டூ மச். ஏய், இப்போ எங்க வீட்டுக்குள்ள வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டல, உள்ள வா. நான் எந்த உரிமையில உள்ள வரதுன்னு யோசிச்சாலே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. சரி, உனக்கு அவ்வளவு சங்கடமா இருந்தா மேல் வீட்ல நீ குடி வர போற. வாடகைக்கு வந்து இருக்கிறதா நினைச்சுக்கோ. அதுக்கு மேலேயும் உனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சுன்னா மாசம் 10,000 ரூபாய் வாடகை கொடுத்துரு. என்னது? மாசம் 10,000-மா? ஏங்க, என் சேலரியே வெறும் 18K தான். நீங்க என்னடான்னா வாடகையே 10,000 கேக்குறீங்க? இதுக்கு நான் ஹாஸ்டல்லயே தங்கி இருப்பேன். ஏய், நீ சங்கடப்படுறியே அண்ணி சும்மா சொன்னாங்க. நான் சங்கடப்படுறதுக்காக சொன்ன மாதிரி தெரியல. உங்க அண்ணி என்னை வச்சு நல்லா பணம் கறக்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், வர லாபத்தை எதுக்கு விடணும்னு நினைச்சேன். சரி சரி, உனக்கு வேணும்னா ஒரு 5,000 கம்மி பண்ணி 5,000 வச்சுக்கலாம். அண்ணி, நீங்க வேற. அவ பாட்டுக்கு வந்த வழி பார்த்து ஓடிட போறா. உங்களுக்கு உங்க பிரச்சனை. அம்மாடி, 3 பேரும் இங்கே நில்லுங்க. உள்ள வரக்கூடாது. என்ன ஆச்சுத்த? நான் போகும்போது சொல்லிட்டு தானே போனேன் தியாவை கூட்டிட்டு வரேன்னு. இப்படி கோவப்படுறீங்க? அம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? அட இருடா, 3 பேரும் இங்கே நில்லுங்க. எதுவும் பேசக்கூடாது. ஏங்க, நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு நான் வந்தது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் கோவப்பட்டுட்டு போறாங்க. அட நீ ஒருத்தி, கொஞ்ச நேரம் போறடி. என்னது? டியா? யோ! ஏய், உங்க டீடா செல்ல சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. நானே அத்தையை எப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். காலையில கூட அம்மா தியாவை பத்தி நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு கோவப்பட்டு உள்ள போறாங்க. அதான் குழந்தைனாரு எனக்கும் தெரியல. இருங்க பாப்போம். ஏண்டா, முறையா என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன். முறையா உள்ள வர வேண்டாம்.
அட, இந்த யோசனை எனக்கு வரல பாருங்க. என்னையும் நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள வாமா, இன்னும் யோசிச்சுட்டு நிக்கிற? வரேன் ஆண்டி. என்னம்மா இது, ஆண்டி இஞ்சி டீ மசாலா டீன்ட்டு ஒழுங்கா என்ன அத்தனை கூப்பிடு. அத்தை, சூப்பர் அத்தை நீங்க. சரி சரி, 3 பேரும் தெருவிலே நிக்காம உள்ள வாங்க. வரேம்மா. ஆனா இவதான் வரதுக்கு தயங்கிட்டு நிக்கிறா. அதான் இப்ப நான் கூப்பிட்டேன்ல, அதெல்லாம் என் மருமக வந்துருவா இல்லடாமா? வரேன் அத்தை. பாத்தியாடைய மருமக, நான் சொன்னது வரேன்னு சொல்லிட்டா. டே அஜய், சும்மா சொல்லக்கூடாது, நீ பெரிய மாதிரி இல்ல, ஒரு அழகான அடக்கமான பொண்ணுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அட என்னம்மா, அன்னைக்கு என்ன குறைச்சல்? நல்ல கேளுங்க குழந்தனாரே. அத்தை, எனக்கு அறிவில்லையா இல்ல அழகில்லையா? சின்ன மருமக வந்ததும் என்ன டேமேஜ் பண்றீங்க? சும்மாமா. சரி சரி, 3 பேர் உள்ள வாங்க. அப்படிலாம் நான் உள்ள வர முடியாது. என் பெரிய மருமக தான் சின்ன மருமகளை விட அழகு அறிவுன்னு ஒத்துக்கோங்க, அப்பதான் நான் வருவேன். சரி சரி, ஒத்துக்கிறேன், உள்ள வாங்க. அப்படி வாங்க வேலைக்கு. பிரியா, எங்க அம்மாவே ஆர்த்தி எடுத்து உன்னை உள்ள கூப்பிடுறாங்க. இப்பவும் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு நிக்காத, உள்ள வா. யோ லூசு, உங்க அம்மா ஆர்த்தி எடுத்து என்ன மருமகளா ஏத்துக்கிறதுனா அப்படியே இருக்கட்டும். நீ எப்போ உன் மனசுல இருக்கிறது சொல்ல போற? நீ தான் என்ன இன்னும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே வச்சிட்டு இருக்கியே. அதான் என் மனசுல நீ இருக்கேன்னு உனக்கே தெரியுதுல, அதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்த தெரியாது. நீ ஏன் வாய் திறந்து சொல்ற வரைக்கும் என்னாலே உன்னை ஏத்துக்க முடியாது. உன் பின்னாடி தெரியும் போது என்னை எப்படிலாம் சுத்த விட்ட. நீ எப்போ உன் மனசுல இருக்கிறது சொல்றியோ அன்னைக்குதான் நானும் உன்னை ஏத்துக்குவேன். அது வரைக்கும் நீ என் பின்னாடி சுத்திக்கிட்டே இரு. சரி ஓகே, என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட நான் சீக்கிரம் சொல்றேன். இப்ப உள்ள வா. டேய், இவளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டேங்கிறதுக்காக இவளை நான் மருமகளை ஏத்துக்கிட்டேன்னு மட்டும் நினைக்காத. அது ஒருபோதும் நடக்காது. ஏதோ அவசரப்பட்டு தாலி கட்டிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக பாவமேன்னு உள்ள விட்டுருக்கேன், அவ்வளவுதானே தவிர இவளை நான் என்னைக்கும் மருமகளா ஏத்துக்க மாட்டேன். உள்ள வந்து தொலைங்க. ஆர்த்தி, உள்ள போலாம் வா. சாரிங்க, என்னாலதான் எல்லாமே. நீ அழுகிறத நிப்பாட்டு. அழுகிறனால ஏதாவது மாறப்போதா என்ன? தண்ணி குடிக்கிறியா? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி, ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் உட்காரு. அந்த மாலை கழட்டு. சரி, நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு எதுவும் ஆக போகிறதில்ல. வீட்டில் உள்ளவங்க நம்ம மேலே கோவமாக இருக்கிறதும் நியாயமான விஷயந்தான். எல்லாத்துக்கும் நிச்சயமாக சொல்யூஷன் உண்டு. எல்லாமே மாறிடும். நீ அழாத. அண்ணனாவது என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், ஆனா அது கூட என்ன புரிஞ்சுக்கலையே. எப்படி ஆர்த்தி புரிஞ்சுப்பான்? அவனை பொறுத்த வரைக்கும் நீ குழந்தை மாதிரி. ஏன், எனக்கே நீ அப்படிதான். அதனாலதான் அவனால இதை ஈஸியா ஏத்துக்க முடியல. ஆனா எல்லாம் அப்படியே இருந்துராது, சீக்கிரம் சரியாகும். சாரிங்க, என்னால உங்க அம்மா உங்க மேல கோவப்பட்டுட்டு போறாங்க. பரவாயில்ல விடு. எத்தனை நாள் இந்த கோவம் இருந்துற போது? எல்லாமே தானா மாறிடும். என்ன, உனக்கு தான் இன்னும் கல்யாணம் பண்ற ஏஜ் கூட வரல. அதை நினைச்சாதான் ஒரு மாதிரி இருக்கு. நானும் அவசரப்பட்டு தாலி கட்டியிருக்க கூடாது. உங்களுக்கு அப்ப இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? சேச்சே, அப்படி இல்லடாமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ சீக்கிரம் நமக்கு கல்யாணம் ஆனனால உன்னோட படிப்பு பாதிக்கப்படும்ல, அதுதான் யோசிக்கிறேன். ஆனா அதுக்காகலாம் நீ வருத்தப்படாத. இங்கிருந்தே நீ எப்பவும் போல காலேஜ் போகலாம். நான் உன்னை படிக்க வைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லார் மனசையும் நம்ம காயப்படுத்திட்டோம். அவங்க மன்னிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ரீயா விடு. நீ உங்க வீட்டில் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இங்க இருக்கலாம். எதை பத்தியும் யோசிக்காத, நிம்மதியா இரு. உனக்கு துணையா எப்பவும் நான் இருப்பேன். இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என்னுயிரே, உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரையிட. டேய் சூர்யா, அழாதடா. டேய் அழாத, இப்ப சரியாயிரும். தங்கம் இல்ல, அழக்கூடாது அழக்கூடாது. என்ன அனு, இன்ஜெக்ஷன் வலிக்காம போடலாம்ல? அனு, இவ்வளவுதானா இன்னும் இருக்கா? அதுவும் தொடையில போட்டிருக்க. பாவம், ரொம்ப அழுகுறான். டேய், வேக்சின் தொடையில தாண்டா போடுவாங்க. இன்னும் ஒரு 3 மந்த் கழிச்சு கூட்டிட்டு வரணும். எனது மறுபடியுமா? பிஞ்சு கை, கையில 1 கால்ல 2ன்னு போட்டு வச்சிருக்க. பாவம் எப்படி அழுகுறான் பாரு. ஜல்லம்ல, அழக்கூடாது. கொஞ்ச நேரத்துல வலி சரியாயிரும். சரியா? அவன் அழுகையை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம் போல. நீங்க 2 பேரும் பண்றத பார்த்தா தான் எனக்கு பதட்டமா இருக்கு. அனு,
நீங்க போட்ட இன்ஜெக்ஷன் உனக்கு ரொம்ப வலிச்சிருக்கும் போல. ரொம்ப அழுகுறான். சார், இன்ஜெக்ஷன் போட்டா குழந்தைங்க கொஞ்ச நேரம் அழதா செய்யும். அவனே சரியாயிருவான். அவனை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. அவன் பசிக்கும் தூக்கத்துக்கும் கொஞ்ச நேரம் அழுதாலும் என்னால தாங்கிக்க முடியாது. இப்ப ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்ல, கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் அவனே அழுகி நிப்பாட்டிடுவான். இன்னைக்கு ஒரு நாள் ஃபீவர் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ரூம்ல கூட ஏசி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஒன் டேல தானா சரியாயிரும். நான் ஒரு டானிக் மட்டும் எழுதி கொடுக்குறேன். அதை மட்டும் 3 நேரம் தவறாம கொடுத்துருங்க. ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுத்துருங்க. ம் சரியானு. டேய் சூரிய தங்கம், அழாத. கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். என் செல்லம்ல, அழாத அழாத. அப்பா வேணா உனக்கு ஒரு பாட்டு பாடட்டுமா? கண்ணாரோ நீ பாட வேண்டும். வேறாரும் பார்க்காத பேரன்பை நான் காண பாத்தியா, அழுத டயர்ல அவனே தூங்கிட்டான். இருந்தாலும் வழியில ரொம்ப துடிச்சிட்டான். பாவம். இந்த ஊசிலாம் போடாம இருக்கலாம்ல. பாவம். பிஞ்சு காலு. அவனுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும். டேய், ஒரு வயசு வரைக்கும் இந்த தடுப்பூசிலாம் போடணும். இருந்தாலும் சூரிய பாவம். ரொம்ப துடிச்சிட்டான். எனக்கு என்னமோ அவன் துடிச்ச மாதிரி தெரியல. நீங்க 2 பேர் தான் ஓவரா அழுதுட்டு இருக்கீங்க. கிருஷ்ணா, இப்பவும் அழுதுட்டே இருக்கீங்க. அவதான் தூங்கிட்டான்ல, அழுகிய நிறுத்துங்க. வழியில ரொம்ப துடிச்சானா, அதான் தாங்க முடியல. சரி, ஓகே ஓகே. அவன் தூங்கிட்டான்ல, அவனை பெட்ல படுக்க வைங்க. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நிச்சயமா அவனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஃபீவர் வரும். அதை நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். நான் கொடுக்குற டிராப்ஸ் கொடுங்க, சரியாயிரும். ம் சரியானு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். ஈரானு, அக்காவோட ரிப்போர்ட் வந்துச்சா இல்லையா? இல்ல ஆதி, அது இன்னும் வரல. வந்ததும் நான் உங்ககிட்ட சொல்றேன். நடந்த பிரச்சனைக்கு நான் இப்படி பொறுப்பாக முடியும்? இவர் எதுக்காக என் மேல கோவப்படுறாரு? ராஜேஷ் ஆர்த்தி காலத்துல தாலி கட்டுவான்னு நானே எதிர்பார்க்கல. அது அந்த இடத்துல திடீர்னு நடந்த ஒரு விஷயம். ஆனா அதை அவர் புரிஞ்சுக்காம மொத்த கோவத்தையும் நம்ம மேல காமிக்கிறாரு. அவர் கோவம் நியாயமானதுதான். ஆனா என் மேல எதுக்காக கோவப்படணும்? நானே அங்க சூழ்நிலை கைதியா எதுவும் பேச முடியாம நின்னுட்டு இருந்தேன். என்னால என்ன பண்ணிருக்க முடியும்? தம்பி, வாயா, வந்து ஒரு வாய் சாப்பிடு. இப்படி சாப்பிடாம கொள்ளாம கிடந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? அதான் நம்மள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டால. அவளை நினைச்சு நீ எதுக்கே வருத்தப்பட்டு இருக்க? வாயா. அவளுக்கு எப்படிம்மா இவ்வளவு தைரியம் வந்துச்சு? நம்மள வேண்டான்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டான். சின்ன பொண்ணுமா அவ. ஸ்கூல் முடிச்சு இப்பதான் காலேஜ் சேர்த்து விட்டுருக்கோம். அவளுக்கு என்ன தெரியும்? ஒரு விவரமும் புரியாது. என் வாழ்க்கையை காப்பாத்திடணுங்கிற வேகத்துல தான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. நம்ம கூட வந்துருவான்னு நினைச்சோமா? ஆனா இப்படி நம்மளை ஏமாத்துவான்னு நான் எதிர்பார்க்கல. அதே வருத்தம் தான் எனக்குள்ளேயும் இருக்கு. அவ நம்ம சொல்லியும் புரிஞ்சுக்காம போயிட்டாளே. நம்ம வேண்டான்னு நினைச்சு போனவளை பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது? நீ வாயா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிடுங்க. மனசு ரொம்பவும் பாரமா இருக்குமா. ஒரு பக்கம் அவ மேல கோவம் இருந்தாலும், ஒரு பக்கம் அவ என்ன பண்ணுவாளோன்னு நினைச்சு வருத்தமாவும் இருக்கு. படிக்கிற பொண்ணு. ஒருவேளை அவ படிப்பு நிப்பாட்டிட்டா அப்ப என்ன பண்றது? அந்த வீட்ல அவ சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தோணவே இல்லை. அத பத்தி அவளுக்கே கவலை இல்லாத போது நீ ஏன் கவலைப்படுற? விடியா. தப்பு என்னோடதுதாம்மா. நான் மட்டும் சரியான டைம்ல அங்க போயிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. திடுதிப்புன்னு இதெல்லாம் நடக்கும்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லையா? அவளை கொலைப்படுத்த பண்ணா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பா எங்க? உள்ளதான் மனசை இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. கோவிலுக்கு வர வரைக்கும் அது நம்ம பொண்ணா இருக்காதுன்னு அவ்வளோ நம்பிக்கையோட வந்தோம். கோவில்ல வந்து அவளை பார்த்ததுமே அப்படி ஈரக்கொலை அறுத்து போட்ட மாதிரி ஆயிருச்சு. அம்மா, அழாதீங்கம்மா. உங்களுக்கு நான் இருக்கேன். அழாதீங்க. அப்பாவையும் சாப்பிட வச்சுட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நான் அப்புறமா வரேன். மகா மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா அங்க அப்படி ஒரு விஷயம் நடக்காம தடுத்து இருந்திருக்கலாம். ஆனா அவ அதை பண்ணல. சுயநலமா இருந்துட்டா. இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் நான் சுயநலவாதி. ஆனா நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறதே எனக்கு தெரியாது. நானும் அங்க நின்று ஓரமா அழுதுட்டு தான் இருந்தேன். தெரிஞ்சிருந்தா நிச்சயமா தடுத்து இருந்திருப்பேன். அவர் கோவம் என் மேல நிரந்தரமா இருக்காது. நிச்சயமா மாறிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு என்னைக்குமே போகாது மகா. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. நீ தந்த